வந்து இவங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கான ஒரு டீம் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கிரிப்ட் எழுதுற டீம்ல ராஜ்மோகனும் உள்ள உட்காந்துருக்கலாம். இந்த கவிதைலாம் சேர்த்து எழுதி கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி இந்த ஃபெலிக்ஸ் பத்திரிகை எதிரிகள்லாம் இருந்திருக்காப்புல. இது மாதிரி ஒரு பஜனை கோஷ்டி மாதிரி ஒண்ணு உள்ள வச்சிருக்காப்புல. புதுசா இன்னொரு வரவு வந்திருக்கு புதுசா. ஆமா. நாஞ்சில் சம்பத் ஆமா. நாஞ்சில் சம்பத் எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா அவரும் இதே மாதிரி அப்படின்னு எழுதி கொடுப்பாரு. கொடுத்திருப்பாரு. ஆனா இந்த மாதிரி அதாவது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு டயலாக் விட்டது, பவள விழா பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு அதெல்லாம் அதாவது என்ன சொல்றதுன்னா அபத்தமா இருக்குது. நீங்க அதாவது முழுக்க ஒரு திரைப்பட நாயகன் வந்து களத்துக்கு நின்னா எப்படி பாட்டு போடுவான், டான்ஸ் ஆடுவான், அவனுக்கு வந்து அரசியலே தெரியாதுங்க. அவன் பேசுற என்னைக்காவது ஒரு வார்த்தை அரசியல் பேசியிருந்தாலும் இந்த ஆள் பேசியதில் அரசியல் ஏதாவது இன்னைக்கு பட்ஜெட் வந்திருக்குங்க. நேத்தான் வந்திருக்குது. இன்னைக்கு மேடை எவ்வளவு பெரிய மேடை. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறையை இந்த பாஜக அரசு செய்கிறது. நீங்க நிதி கமிஷன் இன்னும் 5 வருஷத்துக்கு 26 தொடங்கி 31 வரையிலும் அது சொல்றதா அதுல 41% மேல உங்களுக்கு வரி பகிர்வு கிடையாதுன்னு சொல்லியாச்சு. தமிழ்நாடு 50% வேணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் எல்லா மாநிலங்களுக்கும் குறையுது. தமிழ்நாடு அளவுக்கு பெரிய மாநிலங்கள் நல்ல ப்ரொடக்டிவா வேலை செய்கிற மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 தமிழ்நாட்டுக்கு மட்டும் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போது 1000 கோடி ரூபாய் மொத்தமா குறையுது.